எங்களோட எம்பிஏல மார்க்கெட்டிங்கில் ஸ்டால் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் அது வரைக்கும் வந்து பாக்கெட்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களோட அந்த அத்தன்டிக்கான வாழையில வச்சு சூடாலாம் கொடுக்கல. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோம்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆம்னி பஸ்ஸில் போட்டு இங்கே அதை ரீஹீட் பண்ணி சூடாக வந்து வாழையில கொடுத்தோம். இது 2 நாள் ப்ரோக்ராம். 2 நாளுமே நல்ல அதிக சேல்ஸ் பண்ண நாங்கள் தான். ஸோ நம்மளுக்கு ரெகுலர் திருநெல்வேலியோட கருப்பட்டி அல்வா நல்ல ஒரு நேம் கிடைச்சிது, கருப்பட்டி அப்படின்றது. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கிங் மூமெண்ட்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஸ்வீட் கடை வச்சிருந்தோம். அதுலேயும் ஒரு 3-4 பிரான்ச் போட்டோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 4-5 கடைகள் போட்டோம், வரிசையாக ஃபெயிலியர் தான். நம்மளும் டீ காஃபி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது கருப்பட்டி அல்வா. அப்போ கருப்பட்டி அல்வா இருக்கும்போது நம்ம ஏன் கருப்பட்டி காஃபி, நம்ம ஊரில் நம்ம இதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து குடிக்கிற ஒரு அடுப்பங்கரையில் இருக்கிற ஐட்டத்தை நம்ம ஏன் மாடர்னைஸ்டாக ஒரு கியாஸ்க் மாடல் எடுத்து போகணுன்றதை நிறைய ஆரண்டி பண்ணோம். அப்போ நான் எங்களோட 50% கடைகளில் பார்த்தீங்கன்னா லேடி ஸ்டாஃப் தான் இருப்பாங்க, டீ மேக்கராக இருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா நிறைய டீ கடைகள்ல ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இங்க நான் நிறைய உங்களோட ஸ்டோர்ஸ்ல லேடிஸும் இருக்காங்க. பிகாஸ் நீங்க அந்த கிரியேட் பண்ண SOPsனால. ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்க ஐஸ்வர்யா செந்தில்நாதன். இது உங்க த ட்ரையல் பிளேசர் ஷோ. தொடர்ந்து நம்ம நிறைய ஃபவுண்டர்ஸோட ஜேர்னி அதை பார்த்துட்டே இருக்கோம். நமக்கு காஃபின்னு சொன்னா இமீடியட்டா ஞாபகம் வருது ஸ்டார்பக்ஸ், அது ஃபாரின்ல. ஆனா தமிழ்நாட்டில் காஃபி, அதுவும் கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ஞாபகம் ஒரு பேர் வந்து ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. ஸோ அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் மாசஸ் இங்க இருக்காரு. வணக்கம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த ஷோ. ஆலடிப்பட்டியான் அப்படின்றதா உங்களோட பிராண்ட் நேம். இன்னைக்கு நிறைய இடத்துல இதை பத்தி பேசுறாங்க, நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஆலடிப்பட்டில இருந்தே இந்த ஷோ ஆரம்பிக்கலாம். ஸோ ஆலடிப்பட்டி டு சென்னை இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? உங்க காலேஜ், அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இதை ஆரம்பிக்கணும்ன்ற தாட் எங்க இருந்து உங்களுக்கு வந்தது? வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நீங்கள் அழகாக கேட்டீங்க. இந்த ஸ்டோரி நான் சொல்லணும், எங்களோட ஆலடிப்பட்டியானோட ஸ்டோரி சொல்லணும், ஆலடிப்பட்டிக்கே போகணும் அப்படின்றது தான். 2000 எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் ஆலடிப்பட்டின்ற ஒரு கிராமம் தான். அங்கே அப்பா வந்து மளிகை கடை, பலசர கடை. நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றது வந்து BBA. ஏன்னா மளிகை கடையில் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணும்போது படிக்கும்போதே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது உண்டு. அந்த கலர் மீன்லாம் வளர்த்து அதை குட்டி போட வச்சு விற்கிறது. அப்புறம் ரஸ்னா, எங்களோட கோயில் திருவிழாக்களில் ரஸ்னா கேசரி போடுறது, இதெல்லாம் இருந்ததுனால ஏதோ ஒரு பிஸ்னஸே பண்ணிடலான்ற ஒரு சின்ன எண்ணம் அப்பவுமே இருந்தது. அதனால் BBA படிக்கலான்னு சொல்லி சொன்ன கவர்மெண்ட் காலேஜில் BBA கிடச்சிது. அந்த டைம் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா செகண்ட் ஷிஃப்ட்டு. ஓகே. செகண்ட் ஷிஃப்ட்ன்றதுனால மதியானம் 1 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வந்துடணும். இதுதான் வந்து எங்களுக்கு டைமிங். ஸோ பகல் டைம் வந்து நிறைய ஃப்ரீயாக இருந்தது. அப்போது எங்களை தற்காத்துக்கிடணும், நான் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போமே. அப்போது எங்களுக்கு 2009 எங்களோட அக்கா பெரியப்பா பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சு சென்னையில் தான் செட்டில் வராங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்கு நாங்கள் ஒரு 40 பேர் ஃபேமிலியாக அங்கே சென்னைக்கு வரோம். டி நகர், பீச் எல்லாமே போகிறோம். பெரிய மாளிகை, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் பார்க்கும்போது சென்னை வந்து எங்களுக்கு வியப்பாக இருக்குது அங்கேருந்து வந்ததுனால. சரி நம்மளும் சென்னைக்கு வந்து இங்கேயே ஏதாவது தொழில் பண்ணிடலாம். ஏன்னா அப்போது நாங்கள் இது பண்ணுறது தானே, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க சவுத் சைடில் இருந்து தான். இங்கே டி நகர்லாம் நான் எந்த கடைக்கு போய் கேட்டாலுமே அண்ணாச்சி ஸ்லாங் தான் இருக்கும். ஸோ படிக்கும்போது நான் சென்னையில் போய் மேற்படிப்பு படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் வந்து இல்லைப்பா அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் படிக்க வைக்க முடியாது, நீ இங்கேயே படிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆன்லைனில் வந்து அப்போ பணம் சம்பாதிப்பு எப்படின்னு நிறையா போஸ்ட்லாம் அங்கங்கே ஒட்டிருக்கு. ஸோ இந்த தேடல் வந்து நிறையா இருந்தது. எனக்கு ஒரு சில சீனியரோட அனுபவம் கிடச்சிது. அவங்க வந்து கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருனால அதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் டயலப் மோடம்லாம் அப்போது இன்டர்நெட்லாம் போய் வாங்கி டயலப் மோடம் போட்டு நான் இன்டர்நெட்டை கற்றுக்கிட்டு கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க ஓகே நான் ஓரளவுக்கு இவனை வந்து அவனே சர்வே பண்ணுற கண்டிஷன் வந்துட்டான். ஸோ நீ அந்த ஃபீஸ் கட்டக்கூடிய வேல்யூ வரைக்கும் நானே கொடுத்துட்டேன். இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் தேர்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் ஃபினான்ஸ்லாம் கொஞ்சம் வீக் தான். அதில் ஒரு 2 அரியர் வந்துருச்சு. சரி அந்த ஒரு 1 இயர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நான் இது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறேன். சரி 1 இயர் தானே, நான் அந்த 1 இயர் கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இன்கமையும் ஜென்ரேட் பண்ணிடுவேன். எனக்கும் கொஞ்சம் அடிக்கடி சென்னை போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நிறைய ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னும் நல்லா பண்ணோம். அப்போ நிறைய கற்றுக்கிட்டோம். போகும்போது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணோம். எந்த இடத்துலலாம் க்ரௌட் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவேன். ஏன் இங்கெல்லாம் க்ரௌட் இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சது டீ கடை, ஸ்வீட் கடை இதெல்லாம் இருந்தது. அப்போது அதுவுமே ஒரு எண்ணம் இருந்தது படிக்க வரும்போது.
12ல் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சென்னையில் எஸ்ஆர்எம்ல சீட் கிடச்சிது. 5 பேர் சேர்ந்து வந்தோம். வந்ததுலேருந்து அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, திருநெல்வேலிக்காரங்க தானே, அங்கேருந்து தான் வரீங்க, அல்வா வாங்கிட்டு வா, ஸ்வீட் வேணும்னு சொல்ல மாட்டாங்க, அல்வா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அல்வாவுக்குமே அதுக்கு ஒரு மறைமுகமான விஷயங்களும் இருக்குது. அல்வான்றதுனால ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ப்ராடக்ட். எங்கள் ஊரில் அதை நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு கன்சியூம் பண்ணுறது. இன்னொன்று அதுக்குமே எங்கள் அம்மாவும் ஒரு காரணம். 1960 ரேஞ்சில் இருக்கும். அப்போ எங்கள் தாத்தா வந்து அவங்க ஊர்லேருந்து ஒரு விவசாயம் ப்ளஸ் வியாபாரி, திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வருவாங்க. அவங்க போயிட்டு வரும்போது திருநெல்வேலிலாம் ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வாவை அப்போ அவங்களுக்கு ரெகுலராக வாங்கிட்டு வருவாங்களாம். அதே எங்கள் அம்மா வந்து அதை சொல்கிற விதங்கள் என்னென்னா, அப்போ நாங்கள் சாப்பிட்ட அல்வா மாதிரிலாம் இப்போ இல்லவே இல்லை, அது அப்படி இருக்கும், என் உடம்புல வந்து ரத்தத்தை விட அதிகமாக அல்வா தான் ஓடும். அப்போது எங்கள் அம்மா அந்த சொன்ன விதங்களும் அல்வான்ற தேடலை வந்து எனக்கு ஆல்ரெடி விதைச்சிருந்தது. ஸோ இங்கே சென்னையில் நான் படிக்க வரும்போது எல்லாரும் அல்வாலாம் கேட்கும்போது இல்லை என்ன இருக்குன்றதை நம்ம வாங்கி கொடுக்குறோம், திரும்ப வாங்கி கொடுக்கும்போது அதை வந்து எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஒரு சைடில் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போது 2013 வந்து எங்களோட எம்பிஏல மார்க்கெட்டிங்கில் ஸ்டால் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம். ஆண்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் அந்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது நீங்களே உங்களோட முயற்சியில் ஏதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், யார் நல்லா சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரைக்கும் வந்து பாக்கெட்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களோட அந்த அத்தன்டிக்கான வாழையில வச்சு சூடாலாம் எனக்கு கொடுக்கல. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோன்னா, லாஜிஸ்டிக்ஸ் ஆம்னி பஸ்ஸில் போட்டு இங்கே ரீஹீட் பண்ணி சூடாக வந்து வாழையில கொடுத்தோம். அது வந்து எங்களுக்கு நல்ல சக்ஸஸ். 2 நாள் ப்ரோக்ராம், 2 நாளுமே நல்ல அதிக சேல்ஸ் பண்ண நாங்கள் தான், அதிக லாபம் எடுத்தது நாங்கள் தான், சீக்கிரம் சோல்ட் அவுட் போட்டது நாங்கள் தான். ஸோ ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் நிறையா இருந்தது. நிறைய பேர் எங்களை அப்ரிசியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு. அதில் வந்து என்ன எங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் கிடச்சிதுன்னா, கருப்பட்டி அல்வாவும் சேர்த்து கொடுத்தோம். ஸோ நம்மளுக்கு ரெகுலர் திருநெல்வேலி அல்வாவோட கருப்பட்டி அல்வா நல்ல ஒரு நேம் கிடச்சிது, கருப்பட்டி அப்படின்றது. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கிங் மூமெண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, வீக்கெண்டுனாலே சனி ஞாயிறு 2 நாளுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு ஸ்டால் போட போயிடுவோம். மால்ஸுக்கு போகிறது, ஐடி கம்பெனிஸ் போகிறது, நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர், இந்த மாதிரி வீக்லி ஏதாவது ஸ்டால்ஸ் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது. நம்ம டேரெக்டாக நின்று நம்ம ஏன்னா பிராண்டே இல்லாத ஒரு ப்ராடக்டை விற்கிறோம். அல்வான்றதான் பிராண்டு, நாங்கள் யாருன்னு தெரியாது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நாங்கள் பேசி விற்கிறதுல கஸ்டமர் எப்படி சாம்பிள்ஸ் கொடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணோம், என்ன மாதிரி பேசினா வாங்குறாங்க, இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம். நிறையா அந்த சேல்ஸ்மேன் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் நான் சொல்லுவேன்னா கஸ்டமர் படிக்கிறதா சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நம்ம சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு லேர்னிங்காக இருந்ததுனால நம்ம இதையே ஏன் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, எங்களை சர்வே பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஏன் நம்ம இதையே பண்ணக்கூடாதுன்றதுனால தான் 2014 ஆன்லைனில் ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஜேர்னியோட ஸ்டார்டிங். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சனி ஞாயிறு படத்துக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, நீங்க ஸ்டால் போட போயிருக்கீங்க. அண்ட் பிபிஏ எம்பிஏ தொழில் தொடங்கணுன்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு தேடலோட இருந்திருக்கீங்க. ஒரு ரஸ்னாவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எப்பயுமே ஒரு தொழில் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல இருந்திருக்கீங்க. எம்பிஏ முடிச்சிட்டீங்க. ஸோ எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு அல்வா கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா நீங்க எம்பிஏ முடிச்சிட்டீங்க, எல்லாரும் ஒரு பிசினஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாரும் ஒரு பெரிய பிசினஸ் எடுத்து ஒரு பிராண்டோ அந்த மாதிரி பண்ணணுன்ற இடத்துல நீங்க அல்வா கடை, அது உங்க ஊரை சார்ந்த ஒரு பிராண்டை எடுத்துட்டு போற அப்படின்றப்போ மற்றவங்களோட ரியாக்ஷன், உங்க ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நாங்கள் எப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே எங்களை நாங்கள் சர்வே பண்ணி கொண்டு வந்துட்டோம்னால அவங்களுக்கு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அந்த டைமில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு பேங்க் வேலைக்கு போக முடியும், இல்லை ஒரு இது பண்ண முடியும். பேசிக்காக ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு தான் அந்த டைமில் பேசிக்காக ஒரு இது கிடைக்க முடியும். நாங்கள் அதை தாண்டியே வந்து எங்களால் அதை அந்த பார்ட் டைம் ஸ்டால் போட்டு எங்களால் அதை ஏர்ன் பண்ண முடிஞ்சிருது. அவங்களுக்கு அது தெரியும். நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம், தொழிலாக பண்ண போகிறோம் போது கொஞ்சம் தேங்கினாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரம் அந்த மாதிரி தான், ஒரு அன்பான கட்டளை மட்டும். யாரும் எங்களுக்கு வந்து இன்னார் பையன் இங்கேருந்து இங்கே போகிறீங்க, படிக்கிறீங்க, எங்களுக்கு எதுவும் கெட்ட பேர் ஏற்படுத்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணி போகிறணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த அன்பான சுதந்திரம் சொல்லலாம். அதனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே நம்மளை நம்பி இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம நம்பி வந்துட்டோம், எப்படினாலும் நம்ம சர்வே பண்ணணும், இதை தான் வந்து பண்ணணுன்றதுனால அதை தேடுதல் தான் alvakadai.com. அது போடும்போதே எங்களுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனுபவம் இருந்ததுனால எப்படி சர்வே எப்படி அப்போ வந்து ஃபேஸ்புக்கு ஆர்கியூட் தான் அப்போ உண்டு. அதில் ப்ரொமோஷன்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து டீமோட ஒர்க்கு எங்களுக்கு அதுதான் வந்து இங்கே ரொம்ப ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். ஏன்னா எங்கள் டீமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் பேக்கிங் ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஒரு செக்ஷன் டெலிவரிஸ் பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு HR கஸ்டமர் கேர்னு. அப்போவுமே நாங்கள் இதெல்லாம் வந்து
படிக்கிறது அது ஏதோ அப்படின்னு நினைக்கிறது. பட் இயல்பாகவே நாங்கள் அப்படி தான் எங்களோட வேலைகளை பிரித்து பண்ணோம். அப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சுமையாகவும் தெரியல, விருப்பப்பட்டு பண்ணதுனால அதிலே ஓடிட்டு இருந்தோம். பட் 2 வருஷம் அதை பண்ணோம். 2 வருஷத்தில் எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாகுது. எங்களுக்கு நல்லா இருந்தது. பட் ஒரு லெவலில் நாங்கள் போடுற இதுலக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக சேலஞ்சஸ் இருந்தது. அப்போ தான் ஓகே நம்ம என்ன இஷ்யூ இருந்ததுன்னா, அந்த டைமில் கொரியர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸான கொரியர் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆன் டைம் டெலிவரி கேரண்டி கிடையாது. ஸோ ஒரு ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, அது யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ண வாங்கியிருப்பாங்க. அப்போது இது ஆன் டைம் வரலன்றதுல கஸ்டமர் சைடில் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் எங்களுக்கு நெகட்டிவ் இதை என்ன பண்ணலான்னு தோணும்போது தான் ஒரு எத்திக்ஸாகவும் பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு 100 கிலோ ஸ்வீட்ஸ் எடுக்கிறோம், 70 கிலோ அன்றைக்கி ஆன்லைனில் போய்டும். ஒரு 30 கிலோ இருக்குது. இதை நம்ம அடுத்த நாள் போட்டால் இன்னும்லாம் பழசாகும். அப்போ இதையே நம்ம இங்கே பக்கத்திலே ஒரு ஸ்டாலாக போட்டு ஆஃப்லைன் ஸ்டோராக போட்டு விற்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் குடுவாஞ்சேரியில் ஃபஸ்ட்டு பிரான்ச் போட்டோம். அந்த போடும்போது நல்ல ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி அந்த ஸ்டாலில் உள்ள அனுபவமும் இதெல்லாம் இருந்ததுனால சுட கொடுத்துட்டோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அந்த ஆஃப்லைன் ஸ்டோர் எங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் கம்மி பண்ணிவிட்டு ஆஃப்லைனை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி அதுக்கப்புறம் எங்கள் டீம் பெருசுன்றதுனால 2-3 சொல்லி கடைகளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆர்குட்ன்ற ஒரு விஷயமே இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இப்போ இருந்துதான் கூட தெரியாது. ஆர்குட்ல நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு அப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டீம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துலேருந்தே காலேஜாக இருக்கட்டும், ஸ்டாலாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லும் போது ஒரு குரூப் ஆஃப் டீம், காலேஜ் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அந்த டீம் இருக்காங்களா? ஸோ எப்படி அந்த டீம் ஃபார்ம் ஆச்சு, அந்த டீம் எவ்வளோ பெருசாச்சு, இப்போ எவ்வளோ பேர் உங்க கோர் டீம்ல இருக்காங்க? அதான் இப்போ எங்களோட கோர் டீம்ல 9 பேர். நாங்கள் ஆரம்பிக்கவே எல்லாருமே எங்கள் கிளாஸ்மேட் தான். எல்லாருமே நாங்கள் நேட்டிவ்ல 5 பேர் ப்ளஸ் இங்கேருந்து புதுக்கோட்டை, வேலூர், எல்லாம் சென்னை, எல்லாரும் எங்களோட டீம் தான். படிக்கும்போது அங்கே அந்த ஸ்டாலில் ஏற்பட்ட அந்த விஷயங்கள் தான் இப்பவும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்தா இன்னுமே எங்களோட டிராவல் இருந்து அந்த டீமை ஸ்டார்ட் பண்ணது நீங்க. நீங்க எப்படி இவங்க இந்த டீம்ல செட் ஆவாங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்கன்னா 40-50 பேர் இருந்திருப்பாங்க. 50 பேர் உங்க நண்பர்களா இருந்திருப்பாங்க. எப்படி இந்த 50ல இந்த 10 பேர் இவங்க நம்மளோட பயணிக்கிறதுக்கு இதா இருப்பாங்க? ஏன்னா நீங்க ஒரு மோட்டிவோட வந்திருக்கீங்க. நீங்க சொல்லும் போதே அன்னைக்கு கொண்டு வந்தது அன்னைக்கே வித்துடணும் அப்படின்னு ஒரு எத்திக்கலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த டீமை செலக்ட் பண்ணீங்க? அதுதான் நம்ம ஏன்னா அது அந்த ஸ்பாட்ல இருந்து வரல. ஒரு வருஷம் நம்ம படிக்கிறோம். 2013 தான் ஸ்டால் போடுறோம். அது வரைக்குமே எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இன்கம் வச்சு தான் பண்ணோம். என்ன பண்ணலான்றதை தேடிக்கிட்டே இருக்கோம். எப்படி இருக்குன்றத மார்க்கெட்டோட பொசிஷன் என்னன்றதை வெளியில் போகும்போது லேர்ன் பண்ணுறோம். ஸோ எல்லாமே டீம்னா ஒன்லி ஃபுல்லாக பிஸ்னஸ்ன்றது, சேட்டையும் இருக்குது, பிஸ்னஸும் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்துதான் இருக்கும். பட் யாரெல்லாம் இதில் ரொம்ப சூட்டபிள் ஆவாங்கன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களோட அந்த விஷனை நம்பி கண்டிப்பாக நம்ம டீமாக பில்ட் ஆனால் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்றதை நம்பினாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ வரைக்கும், அப்போ இருந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த டீம் கூட தான் ட்ராவல் பண்ணுறோம். வெரி நைஸ். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே ஒரு தாட், இன்னைக்கு 58 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் நிறைய இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இந்த 58 கடைகளும் உங்களோடதா இல்லை நீங்க பிரான்ச்சைசி மாடல்ஸ் மாதிரி பண்ணுவீங்களா? எல்லாமே எங்களோட ஓன் தான். எங்க அப்படின்னு சொல்றது எங்களோட அந்த 9 பேர் அந்த டீமோட கோர் தான். எப்படின்னா அதில் நாங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சுட்டு தான் பண்ணுறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அது எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்குலாம் பிரச்சனை வராதா? அதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் காமனாக வர்றது தான். அதில் என்னென்னா நாங்கள் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பிரிச்சிடறோம். எப்படின்னா ஒரு பிராண்டு, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங்லேருந்து கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸு, பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறேன். அது எல்லாமே என்னோடய ஓன் ஸ்டோர்ஸ்னு ஒரு 14 பிரான்ச் இருக்குது. ரிமைனிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நான் ப்ரொடக்ஷன் பார்த்து அவங்களுக்கு ஒரு மார்ஜினாக நான் சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ எங்களுக்கு அதுக்குன்னு சில பிஸ்னஸ் மாடல் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அந்த டீமாலேயே நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் நாங்கள் பண்ணுறதுனால தேர்ட் பார்ட்டி ஃப்ரான்ச்சைசி இப்போதைக்கு பண்ணல. ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் மாடல் எடுத்து பண்ணல, ஒரு புது மாடலே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்னா இன்னொரு இடத்துல ஒரு டீ கடையோ ரெஸ்டாரண்ட்டோ போடும்போது ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ்லையோ இல்லை அதே ஓனரே இன்னொன்று போடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படின்னா 14 ஸ்டோர் உங்களுக்கு கீழே வச்சிருக்கீங்க, டீமை பிரிச்சிருக்கீங்க. ஸோ நானும் அதான் கேட்க போறேன். ஏன்னா 1-2 ஃபவுண்டர்ஸ் இருக்கும் போதே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், கிளாஷ் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பண்ணணும்னு இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க 9 பேர் இருக்கீங்க. ஸோ எப்படி நீங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சார்ட் அவுட் பண்றீங்க? அதான் மேக்ஸிமம் ரெடினா ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோமோ இல்லை புது சைட்ஸ் பார்க்க போகிறோமோ எல்லாருமே சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். அந்த முடிவு பண்ணும்போது மெஜாரிட்டியாக நம்ம என்ன இது வருதோ நம்ம அதை தான் கலந்து பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப இதில் கான்ஃப்ளிக்ட் வர்ற வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த டீம் நம்ம எல்லாம் சேர்ந்தானே சொல்கிறோம். இப்போ ஏன்னா ஒரு சில ரொம்ப ரேரான விஷயங்களில் சில என்னோட நண்பர்களுக்கு சில இது உடன்பாடு இருக்காது. பட் இந்த மிச்சம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 9 பேரில் ஒரு 3 பேருக்கு மட்டும் உடன்பாடு இல்லை அப்படின்னு வைங்களேன். மிச்சம் அந்த 6 பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க 3 பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு இருந்தாலும் அதை நாங்கள் ரைட்டாக மாற்றிடுவோம்.
அதை வந்து என்ன இஷ்யூ நடந்தாலும் அதை பார்த்து அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் எங்களோட கோரில் மாற மாட்டோம். அதனால் அதுக்கப்புறம் முடிவுகள் எல்லாமே சேர்ந்து எடுக்கிறதுனால அது இஷ்யூ இல்லை. ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ அன்ஃபேர் அட்வான்டேஜ், சார் இன்னைக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கணுன்றது நிறைய பேர் பண்றாங்க. எவ்ரிடே ஒரு 10 கடை உள்ள வராங்க, 10 கடை வெளியே போறாங்க. இன்னைக்கு ஒரு ஆரம்பிக்கணும்ன்றது அல்வா கடையோ இருக்கட்டும், நிறைய பேர் திருநெல்வேலி அல்வாவே இங்க சென்னையா இருக்கட்டும் நிறைய இடங்களை வித்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்பெஷாலிட்டி, இது என்னோட அன்ஃபேர் அட்வான்டேஜ், இந்த ஏரியா என்னோடது அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? அதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு அந்த கருப்பட்டி தான் எங்களோட ஒரு யூஎஸ்பின்றதை நாங்கள் சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்து எங்களோட ஊரில் கருப்பட்டின்றது ரொம்ப காமனாக இருந்து நான் வளர்ந்து வர்ற டைமில். ஆனால் ஒன்ஸ் நான் வந்து காலேஜ் போகும்போதோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கருப்பட்டி நல்லதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ப்ரைஸிங் ஃபேக்டர்னால கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொன்று ரேஷன்லேருந்து எல்லாருக்கும் சுகர் ஃப்ரீயாகிறது ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாருமே அதை போயிட்டாங்க. இன்னொன்று கருப்பட்டியில் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் போட்டால் அது வந்து கலர் வந்து கருப்பாக தான் ஆகும். நம்மளோட கல்ச்சர் என்னென்னா கலர் கலராக இருந்தால் தான் ஒரு ஈஸியாக பண்ணணுன்றது நம்மளோட மாடலில் வந்து அது ஒரு மாடல் வந்துருச்சு. அதை மாற்றணுன்னா நம்ம இதெல்லாம் இது கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டால் அது கலர் அதுவாக தான் வரும். அதான் இயல்பு. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்றதுக்காக அதுக்கான வேலைகள் நிறைய நாங்கள் திரும்ப பண்ணோம். ஆரம்பத்தில் ஃபெயிலியராக நிறைய பார்த்தோம். ஏன்னாப்பா இது கருப்பாக இருக்குன்னு சில பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. எப்போ அது சாக்லேட் பான்னு சொல்லிலாம் கொடுக்க சொல்லுவோம். அப்போ அவங்களோட அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமாக, ஏன்னா சாக்லேட்டுன்றது கருப்பு தான், பட் அது சேல்ஸ் ஆகுது. ஏன் இது கருப்பட்டின்றது அவங்களோட வர்றவங்க நாங்கள் அந்த இதெல்லாமே இந்த சேல்ஸில் நிற்கிறவங்க தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் கருப்பட்டின்றது தான் எங்களோட ஒரு யூனிக்னஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்வீட் கடை வச்சுருந்தோம். ஸ்வீட் கடையில் 2016 18 வரைக்குமே 17 லாஸ்ட் வரைக்குமே ஸ்வீட் கடை மட்டும்தான். அதுலேயும் ஒரு 3-4 பிரான்ச் போட்டோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 4-5 கடைகள் போட்டோம், வரிசையாக ஃபெயிலியர் தான். அப்போது எங்களுக்கு அதுலேயும் நிறைய லேர்னிங் தான் கிடச்சிது. எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேர இடங்கள் நல்ல இடங்கள் லொக்கேஷன் செட் ஆயிரும். லொக்கேஷன் செட் ஆகிறதுனால இயல்பாகவே அது ஓட ஆரம்பிச்சிருது. இன்னொன்று அந்த குடுவாஞ்சேரியில் நாங்கள் ஆன்லைனில் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி அந்த ஏரியா மக்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பட் நாங்கள் அதனால எனக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு மார்க்கெட்டிங் பிராண்ட் அங்கே கிரியேட் ஆயிருந்தது. பட் எல்லா இடத்துலையும் நாங்கள் போடும்போது ஜெயிக்க முடியல. அப்போ எங்களுக்கு அது ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், ஒரு ஸ்கேல் பண்ணணும்னா முதல்ல வந்து பிராண்டிங் மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிராண்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் தீமே வந்து கொஞ்சம் ரீஒர்க் அவுட் பண்ணி அதை எப்படி பண்ணலான்றதை நிறைய விஷயங்கள் பண்ணி பழமையில் புதுமை நம்மளோட ஓலையில் நம்ம காமிக்கணும். அந்த கருப்பட்டி காஃபின்றதை 2017 தான் எடுத்து வரோம். அதுக்கப்புறம் அந்த ஓலை டிசைன் பண்ணதுலேருந்து எல்லாமே நாங்கள் நிறைய விஷயங்கள் வரைஞ்சி பார்ப்போம், எழுதி பார்ப்போம், அப்படியே எடுத்து வந்து அதை லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறமே எங்களோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தது. ஓகே ஓகே, அல்வா கடை ஒரு நல்ல ஹிட். ஆனா அடுத்து நீங்க காஃபி டீ அப்படின்னு அந்த மார்க்கெட்குள்ள இறங்குனது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சோ அல்வா கடையை விட இன்னைக்கு காஃபி டீ அதிகமா கன்சியூம் பண்றாங்கன்னே சொல்லலாம். அது எப்படி அந்த டிரான்சிஷன் ஆச்சு? ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணது அல்வா கடை தான். எப்படி இந்த காஃபி டீ ஆட் ஆன் பண்ணணும்னு எப்போ யோசிச்சீங்க அண்ட் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபார்ம் பண்ணீங்க? ஸ்வீட்ஸ்ன்றது வந்து எப்போவுமே வந்து மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்குன்றது ஒன்று. பட் ஆனால் டீ காஃபின்றது ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க, 3 காஃபி ஏதோ இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு வரவேற்பு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 1 இயர் 1.5 வருஷத்தில் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறத நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அப்போ இது என்ன காரணம் அப்படின்றத தேடுதல் நிறைய உண்டு எங்களுக்கு. நிறைய ட்ராவல் பண்ணுவோம், சேர்ந்து தான் பண்ணுவோம். பண்ணுற இடத்துல நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவோம், என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது. நிறைய பேக்கரிகளும் ஸ்வீட்ஸ் கடையும் வந்து ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு டீ கடை முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்போ தான் எங்களுக்கு அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அந்த ஒரு நம்ம மக்களோட மனசு எப்படின்னா எப்போவுமே க்ரௌடு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த கடைக்கு போகணுன்றது அது ஒரு எழுதப்படாத சட்டம்னு சொல்லலாம். யாருமே இல்லைன்னா அந்த கடை யாரும் போக மாட்டாங்க. இதே ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா ஓகே அந்த கடைக்கு போங்க, கூட்டமே எல்லா கடைக்கு அது வந்து இயல்பாக இருக்கிறது. அதனால் ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் டீ காஃபி வச்சுருக்காங்கன்றதை நாங்கள் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஒரு 1.5 வருஷம் கேப்பில். அப்போ நாங்கள் நம்மளும் டீ காஃபி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி அல்வா. அப்போ கருப்பட்டி அல்வா இருக்கும்போது நம்ம ஏன் கருப்பட்டி காஃபி நம்ம ஊரில் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து குடிக்கிற ஒரு சாதாரண ஒரு கிச்சனோட ஐட்டத்தை, அடுப்பங்கரையில் இருக்கிற ஐட்டத்தை நம்ம ஏன் மாடர்னைஸ்டாக ஒரு கியாஸ்க் மாடல் எடுத்து போகணுன்றதை நிறைய ஆரண்டி பண்ணோம். அதில் கொஞ்சம் சேலஞ்சஸும் இருந்தது. சேலஞ்சஸ் என்னன்னா பாலில் கருப்பட்டி சூடாக ஊற்றினா தெரியாத கம்பெனிலாம் இருந்தது. ஸோ அதில் எப்படி அதை போய் சுண்ணாம்பு கொஞ்சம் பிரித்து எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஆரண்டி பண்ணி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ரெசிபி கிடச்சிது. அதில் நாங்கள் எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த கியாஸ்க் மாடலை அறிமுகப்படுத்தணும். அதில் அந்த ஓலையை கொண்டு வந்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு சென்னையில் கருப்பட்டினா என்னன்னு தெரியாது. பட் அந்த பனை ஓலையில் ஒரு கியாஸ்க் மாடலில் போட்டோம். ஏன்னா சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு நேட்டிவ் டச் உண்டு. அது வந்து பொட்டிக்கடை, ஆனால் ஒரு மாடர்ன் பொட்டிக்கடையாக எப்படி எடுத்து வரலாம், அதை வந்து நம்ம ஒரு செட்டிங்காக போடணும் அப்படின்னா இந்த மாடல் எடுத்து வந்தோம்.
ஸோ அதுக்கப்புறமே மக்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எஸ்ஓபி கிரியேட் பண்ணதுனால நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மாஸ்டர். ஓகே. நான் என்னோட நண்பர்கள்லேருந்து எல்லாருமே ரொட்டேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ்லாம். அப்படிங்கும்போது எஸ்ஓபி கிரியேட் பண்ணதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை எடுத்து வர்றதுக்கு. நாங்கள் 4 நாளில் எங்களோட ஒரு டீ மாஸ்டர் டீ மேக்கரை நாங்கள் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுனால எங்களால் அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. ரொம்ப இன்னும் இன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல நம்ம ஒரு தடவை காஃபி போட்டு அடுத்த தடவை போட்டாலே டேஸ்ட் வித்தியாசமா வருது. ஸோ உங்க கடைக்கு பெரிய கார்லயே வந்து இறங்குறாங்க, சாதாரண மக்களும் வந்து குடிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த டேஸ்ட், ஏன்னா எத்தனை தடவை திருப்பி திருப்பி குடிச்சாலும் அதே டேஸ்ட் தான் நீங்க ஓவரால் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ 4 நாள்ல ஒரு டீ மாஸ்டர் எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க? ஒரு காஃபியோ டீயோ அதுவும் நீங்க நார்மலா பண்ணல, கருப்பட்டி யூஸ் பண்றீங்க, அதுல கொஞ்சம் சேலஞ்சஸும் இருக்கு. ஸோ எப்படி அவரை ரெடி பண்றீங்க 4 நாள்ல? இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது உண்டு. என்ன அப்படின்னா, எப்போ நீ வந்து ஸ்வீட் கடைக்கு ஓகே பண்ணிட்டீங்க, பட் டீ கடையில் போகணும்னு நினைக்கிறீங்க, டீ கடையில் நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டீ மாஸ்டர்லாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது, சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டு போயிடுவாங்க, அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னது தான். அப்போ தான் நான் நிறைய விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சது. என்னென்னா, ஸ்கில்டு லேபரை தேடுறது வந்து கஷ்டம், பட் ஆனால் நம்மளுக்கு எஸ்ஓபி ப்ராசஸ் இருந்ததுன்னா ஸ்கில்டு லேபரை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு. இது இருந்ததுனால நாங்கள் தானே ஃபஸ்ட்டு அதில் எங்களுக்கு டீ கடையோ டீ மாஸ்டர்லாம் தெரியாது. நாங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணோம், எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டோம். வீட்டில் கிச்சனில் போட்டு பார்க்குறத மாடர்ன் அவுட்லெட்டுக்கு எப்படி பண்ணலான்றது பண்ணோம். அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஓபி தான் ப்ராசஸ். இந்த டெம்பரேச்சரில் பால் இருக்கணும், இவ்வளோ நேரம் அதை கொதிக்க விடணும், இவ்வளோ கருப்பட்டினா இவ்வளோ அளவு எம்எல் ஊற்றணும், டிகாசன் இவ்வளோ எம்எல் பிடிக்கணுன்றதை அந்த ஓவரால் அந்த எஸ்ஓபியை கிரியேட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் பண்ணோம், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம். அதனால் அவங்களால ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து வெந்நியை ஊற்றி தான் ஆற்ற சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பேசிக் இது. வெந்நியை ஊற்றி அவங்க ஏன்னா அந்த கை பழகணும், அது ஒரு நாள் போகும், கிளாஸ் கழுவணும். ஸோ அப்படி ஸ்டெப்பாக கொண்டு வரனால அவங்க அதுக்குள்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில ஸ்கீம்ஸும் வச்சுருக்கோம், எம்ப்ளாயிஸ் ரெட்டென்ஷன் பண்ணுறதுக்கு சில ஸ்கீம்ஸு. அவங்க என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்காங்க, அவங்கள ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுலேருந்து வேரியபிள்ஸ் பண்ணுறது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் பண்ணுறது, ரிவார்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களும் அதை விருப்பப்பட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு லேடிஸையும் எங்களால் அதிகமான ஒரு டீ மாஸ்டர்ன்ற பேரை நாங்கள் காஃபி மேக்கர்னு கொடுக்குறோம், டீ மேக்கர்னு கொடுக்குறோம். அப்போ நான் எங்களோட ஒரு 50% கடைகளில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க, டீ மேக்கராக இருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா நிறைய டீ கடைகள்ல ஜென்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இங்க நான் நிறைய உங்களோட ஸ்டோர்ஸ்ல லேடிஸும் இருக்காங்க. பிகாஸ் நீங்க அந்த கிரியேட் பண்ண எஸ்ஓபிஸ்னால நீங்க நிறைய எம்ப்ளாயிஸ் மெயின்டைன் பண்றீங்க, டீ மாஸ்டர்ஸா இருக்கட்டும், காஃபி மேக்கர்ஸா இருக்கட்டும். ஸோ எப்படி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறீங்க? எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹைராக்கி செட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று டெக்னாலஜி வைஸாக கண்ட்ரோல் ரூம் போட்டு செக் பண்ணுறது ஒன்று. ஏன்னா இப்போ கேமராவில் நிறைய ஆக்சஸ் பண்ண முடியும், அதை தாண்டி இப்போ ஏஐலையும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஏரியாவில் ஒரு கடை போடுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு செட் பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் அதை தாண்டியும் போகும், சில இடங்களில் நாங்கள் எதிர்பார்த்தது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்போ அவங்க உடனே வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, இல்லை நாளைக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ, எல்லாமே சாஃப்ட்வேர் அதே நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும்.